let a b c fifth sum வந்து let a b c subset of n and a function f x tends to b be defined by f of x equal to 2x plus 1 and g b tends to c be defined by g of x equal to x square. Find the range of FOG and FGOF அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு f of x ஓட ஃபங்க்ஷனு கொடுத்துட்டாங்க, g of x ஓட ஃபங்க்ஷனு கொடுத்துட்டாங்க. ஸோ இது கொடுத்துட்டு FOG ஓட ரேஞ்சும் GOF ஓட ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். f of x equal to 2x plus 1 இது கொஸ்டினில் கொடுத்துருக்க given 1. g of x equal to x squared இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க given 1. அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். என்ன கண்டுபிடிக்கணும்? FOG அதோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறது எப்படின்னா FOG equal to f of g of xன்னு எழுதலாமா? அப்போ f of x OG of x அப்போ f of x ஓட வேல்யூ என்ன, g of x ஓட வேல்யூ என்ன, அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? f of x ஓட வேல்யூ 2x plus 1 ஓ g of x ஓட வேல்யூ x squared அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அப்போது xக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்படியே போடலாமா? அப்போ 2x squared plus 1ன்னு நமக்கு கிடைக்குமா? அப்போது இதை நம்ம எப்படி எழுதணும்னா ரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. ரேஞ்சுன்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும். ரேஞ்ச் நார்மலாக நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லாம் பார்த்துருக்கோம். ரேஞ்ச் எப்பவுமே வந்து y ஆக்சிஸில் தான் நமக்கு கிடைக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்மளுடைய கிவனாவோ ரேஞ்சு வந்து ஒய் ஆக்சிஸாக தான் நம்ம வச்சுக்குவோம். கிராஃபில் அப்படி தான் நான் சம்மு பார்த்துருக்கோம். ஸோ ஒய் போட்டுக்கணும். ஒய் டேஷ் ஒய் ஈக்குவல் டு நமக்கோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 2x squared plus 1 அதை அப்படியே எழுதுகிறோம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு என். ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து என்னன்னு தான் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் ஸோ என்னன்னு நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னு போட்டிருக்கோம். இதுதான் நம்மளோட ரேஞ்ச், அதாவது FOGயோட ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு GOFோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? g of f of xன்னு எழுதலாமா? அப்போ g of x ஓ f of x. g of xோட வேல்யூ என்ன? x squared ஓ f of xோட வேல்யூ 2x plus 1. அப்போ xக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2x plus 1 தி ஹோல் ஸ்கொயர். இதை 2x plus இது ஹோல் ஸ்கொயர்டா? அப்போ இதை வந்து நம்ம அப்படியே இது பண்ணலாம். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ணலான்னு பண்ணலாம், ஆனால் நம்ம இப்படியே வச்சுக்கிறனால வச்சுக்கலாம். ஸோ நான் இது இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போது இது வந்து ஒய்ன்னு எடுத்துட்டோம்னா ரேஞ்ச் எப்பவுமே எப்படி எழுதணும்? ஒய் தானே நமக்கு ரேஞ்ச் எப்பவுமே வந்து ஒய் ஆக்சிஸில் தானே நமக்கு கிடைக்கும். ஸோ அதுங்காட்டி தான் நான் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ y/y ஈக்குவல் டு இந்த வேல்யூ கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு என். கொஸ்டினில் கொடுத்துருக்க என் இது எது பேஸாக வச்சு வந்திருக்கு? எக்ஸ் வேல்யூ பேஸாக வச்சு வந்திருக்கு. ஸோ எக்ஸ் அதுதான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட ரேஞ்ச் வந்து இதுதான். சொல்யூஷன் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாம்.